எங்க தொங்குது? இங்கே தொங்குது. அண்ணா வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? என்ன ஒரு சத்தமா இருக்கு? என்ன ஒரு சத்தமா இருக்கு? என்ன பண்றீங்க இங்க? சந்தோஷமான செய்தி. சந்தோஷமான செய்தி என்ன? மகிழ்ச்சியில தான் அண்ணன் ஆடிக்கு சந்தோஷம். அப்படியா? சந்தோஷமான செய்தி. அப்பா காட்டுக்கு போய் காவல பாருங்கன்னு சொன்னாரு. வேற என்ன சந்தோஷம் பண்ணிருக்கு? காட்டுக்குள்ள மிருகங்கள்லாம் இருக்கும், அந்த பயத்துல தான் நான் வந்திருக்கேன். அது இல்லடா, முக்கியமான விஷயம். என்னது? அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தோம்ல. பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, அப்படின்னா இந்த புள்ள இருக்குல்ல வேணாம். ஏன்? எனக்குன்னு உடனே அப்பா இந்த பிள்ளைய தான் விரும்புறேன் நீயா சொல்லிட்டு அப்பா. சரி, இப்ப ஏன் இந்த மாற்றம் உனக்கு? இப்போ எனக்குன்னு ஒருத்தி இங்க இருக்கா, என் சொந்த தாய்மாமன் மகன். அதுதானே உன் தாய் மாமன்னா, அப்புறம் எனக்கு என்ன சித்தப்பனா மூதேவி? சொந்த ஏன் தாய் மாமா இருக்கிற என்ன? அவ இங்கேதான் இருக்கா. இங்க இருக்காளோ இந்த பிள்ளையா? என்னனே? யாரு யாரது? எங்க? என்ன பண்றது? பாட்டு வேற ஒரு லட்சத்துக்கு. வணக்கம் நாத்தனா. நாத்தனா? என்ன நாத்தனா? யாரா நாத்தனா? எப்படி நாத்தனா உனக்கு? ஒரு ஏத்துனா நீங்க நாத்தனா. ஐயே அப்படி விட நினைக்காத. ஏத்துனாருன்னா தாலிக்காய் ஏத்துறது அப்படி சொல்லுங்க. சுருக்கமா படிச்சிருக்கா. அப்படியா? அவ நீ அந்த பிள்ளை, ஐயோ அந்த பிள்ளை என்னமோ பண்ணுதுனே, குறுக்கழுத்து படிச்சிருக்கா. வாய மூடுங்க. யாரு ஆடுறது? இவரு என்ன பண்ணுது இந்த பிள்ளை? விவசாயம் பண்றவ. யாரு? புடுங்கி அர்த்த புரியுங்களா? அது இங்க அறுக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஏன் இப்படி அழுகிறீங்க? சந்தோஷம்னா சந்தோஷம்னா இப்படி அழுவாங்களா? சந்தோஷம்னா ஆனந்தம். ஆனந்தம்னா? ஆனந்தம்னா இன்பம். இன்பம்னா இன்பம்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சினா மகிழ்ச்சினா பூரிப்பு. பூரிப்புனா பூரிப்புண்ட இல்ல. பூரிப்பு உண்டாகையில உன் நாக்கில தெருப்பையை போட்டு பொசுக்க. ஏண்டி உனக்கு நல்ல வார்த்தை வராதா? நீங்க எல்லாம் எனக்கு மதனி, நான் உங்களுக்கு நாத்தனாரு. ஏதோ நல்ல வார்த்தை பேசுறீங்களா? உங்க அண்ணியை ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க அண்ணியை மட்டும் வெறுத்து வெறுத்து பேசாம. நான் உங்களை நம்பிட்டு வந்திருக்கிறேன். இப்படி பிடிக்கிறாங்க. ஆமா, என்ன அப்பாச்சிங்க? ஐயோ பொம்பளை பிள்ளை மாதிரியே பிடிக்கலையே. ஐயோ ஏன் கூட இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க நாட்டுனால இருக்க கொடுக்க ஏதா இருந்தாலும் சரி. ஓ செல்லம் தாயி, நீ எனக்கு வேணாம் வேணாம். வள்ளியம்மா உங்களோட எனக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு. அவங்களுக்கு கையை விடுங்க. என்னம்மா? சரி, என்ன தெரிஞ்சாலும் சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா என்கிட்ட வந்தாரு. முறை மாதிரி போயிரும். ஊத்த முண்டா அப்பால முறை உண்ட போனுங்க. அப்பா வந்து என்ன என்ன சொன்னாரு? எனக்கு அப்பா என்ன சொன்னாரு? அப்பா வந்து உங்களோட போகிறார். என்னடையா நிறைய பிரச்சனை வரும், சக்கத்து வந்து அடிப்பாங்க, பரவாயில்லையா? சரி வாங்க. என்ன தெரிந்தாலும் எனக்கு நீங்க மதனே எங்க அண்ணன் கட்டி இந்த தாவணி எல்லாம் இப்படி போடக்கூடாது, சரியா? இதெல்லாம் கொடுத்துட்டு கட்டி நேரம் பிடிச்சிக்க வைக்கலாம. சூடு சொன்ன கொஞ்சம் கூட கிடையாது. உங்க 2 பேருக்கு 3 பேருக்குமே அவன் முண்டை மரியாதை இல்ல. மதனி யாரு? அண்ணி வாங்க. நீ வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அழகா இருக்கீங்க, அருமையா இருக்கீங்க. உங்களை பார்த்த மாப்பிள்ள எங்க அண்ணன் எப்படிப்பட்ட ஒரு என்னடி வச்சு கை வேற அங்கதான் போகுது காரணம். இது ஏதோ சொமதைங்கல்லப்பா. கேட்டு பட்டி ராசா ஓடியா உங்க காதல் கொடிகள் லேசா. சொல்லு
பாடுபடுத்துறீங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல இருக்கு. ஒரே ஒரு கேட்டுருவோமா? காரியத்துல கண்ணா இருக்கு. ஆரிய குந்தா காரியத்தில் கண்ணா இருக்கணும். பரவாயில்ல ஆளலோ 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 சோலலே. என்னம்மா? அப்படியே வள்ளி ஆரம்பிச்சாருல ஒரு ஆட்டம் போடுங்க. வள்ளி ஆரம்பிச்சா நான் ஆட்டி விடுவேன். என் கைத்தை கட்டி அங்க போய் உட்காந்துங்க. இந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு போ. அங்க 2 பேரும் உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கல. இங்க அப்படியெல்லாம் இல்ல. நான் சொல்லணுமா? அம்மா சொல்றேன் கைத்தை கட்டி ஆட்டணும்ல. அப்படி அடி நீ பாத்து இல்லடி ஒரு நாள். ஏய் தரு நிஜமா சொல்லு. என்ன பாத்தியா? என்ன பார்த்த? என்ன பார்த்த? ஆட்டமா? இப்ப வந்தவ உயிர் தோழி. அங்க பாரு. அலலோ அலலோ அலலே. லூசு முண்டை. என்ன இப்படி சிரிச்சுட்டு கிடக்குறீங்க? அட, ஆடு இருக்கிற எண்ணெயை கும்பி அடிக்கிறாமா? நீ சரியா செஞ்ச அவையாண்டா ஒண்ணு அடிக்கிறான். அலலோ அலலோ அலலோ. அந்த பொசிஷன் ஏன் கொடுக்க ஒரு அடிக்க. அலலோ 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 சோலலே. தூர கடத்த முண்டை. அம்மா கைட் பண்ணிட்டு இருக்கா. முண்டை நின்னு ஏய், ஓடா நீ வந்து மாலையில வாயா. முண்டைன்னு விட்டு அவனை பேசாத. ஏன் முண்டை என்னது? புருஷன் தூணுகள்ல மாதிரி இருக்காரா? முண்டைன்னு பேசாத. என்ன பண்ணுவ? பேசக்கூடாதுன்னா ஓடா கிட்ட. சின்ன சின்ன சிட்டிகளா செம்பருத்தி எதுக்கு? எதுக்கு? சின்ன சின்ன அவ ஆடுன மாதிரி. அப்படியே வா. இந்த ஓலை வந்து கொண்டு வரக்கூடாது. அவளை மட்டும் கட்டி கொடுத்தீங்க. ஏன்டி அழுகுற? நான் மட்டும் நான் உங்களை மாதிரி நானும் ஒரு பொண்ணுதானே. அப்ப அவளை மட்டும் அம்மா உயிர் சொல்லி என்னை கட்டி பிடி. என்னடா பொம்பளைக்கு வந்த சோதனை? போட்டு உயிர் சொல்லி நானும் பயம் சொல்லியா. சின்ன சின்ன சிட்டிகளா அம்மா அப்படியே வாங்க. சின்ன சின்ன சிட்டிகளா. ஏய்,
முன்னாடி கையெடுக்க பயந்து வருது ராஜா ஏய் சின்ன சின்ன சகைகளா செப்பது நீ நீங்க ரெண்டு பேரும் கட்டிப்பிடிக்க நான் எதுக்கு வந்தேன் ஏண்டி கட்டி பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்க அறியாத உனக்கு நீ வந்து தங்கச்சி கட்டி பிடிக்கிறாங்க நாங்க 2 வாரம் இருக்கும்போது அது அக்கௌண்ட் கட்டி பிடிக்கிறாங்க ஏய் ஏய் இப்போ இதுக்கு உனக்கு இவ்வளவு ரோசம் வருது கட்டி பிடிச்சிட்டு இல்ல ஆசை தீர்ந்துச்சு இல்லையா இப்பதானே கட்டி பிடிச்சா நான் தான் கட்டி பிடிச்சா இல்லையா ஆமா நான் கட்டி பிடிச்சேன் அப்புறம் என்னடி மானகட்ட விட காவலுக்கு வந்தே கட்டி பிடிக்க வந்தியா நீ கட்டி பாரு கட்டி பிடிச்ச உடனே அவங்க என்ன நீ கட்டி பிடிச்சி சொல்லிட்டா ஏய் கட்டி பிடிச்சாப்லப்பா அவங்க யாரோ சொல்லுங்க ஆமா ஆனா நீ எந்த நேரமும் கையாட்ட எதுக்கு ஆட்டே கட்டி பிடிச்சாங்க சொல்லிட்டா நான் என்ன தீ குடிக்கிறேன் ஏய் முதல்ல டீய குடி போய் உள்ள ஏற்கனவே தீ குடிச்ச மாதிரி தான் இருக்கேன் கட்டி பிடிச்சிட்ட நீ போதுடி வள்ளியம்மா நீ எடுத்துக்கு தலைவிடி காவல் பாக்கணும்டி சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் என்னடி உனக்கு பிரச்சனை அட இதெல்லாம் கேட்க மாட்டியானே கேட்கலைன்னா என்ன கட்டி பிடிப்போம் சொல்லுவாங்க நீ கட்டி முடி நீ தானே கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு நாள் நான் கட்டி பிடிச்சே ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் எடுத்து காசா